வணக்கம். சினி சினி மினி மினி புதிய முகம் 1993ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்ற திரைப்படம். இந்த படத்தை தயாரித்தவர் சுரேஷ் மேனன், ரேவதியின் கணவராக இருந்த சுரேஷ் மேனன். அவர்தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர்தான் இந்த படத்தினுடைய இயக்குனர், அவர்தான் இந்த படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதியவர். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவரும் அவர்தான். புதிய முகம் படத்தின் கதாநாயகனாக அப்படின்னு வரும்போது அன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 2 பிரபல கதாநாயகர்களை நடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சுரேஷ் மேனன் பலமாக முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் சுரேஷ் மேனன் அதற்கு முன்னால் படம் எதையும் இயக்காமல் இருந்ததாலும் அவர் ஒளிப்பதிவாளராக மட்டுமே படங்களில் பணியாற்றியவர் என்பதாலும் அந்த பிரபல நட்சத்திரங்கள் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நிலைமை உண்டான பிறகு சுரேஷ் மேனன் தான் வைத்திருந்த கதையின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததால் தானே கதாநாயகனாக நடிப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அவர் அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்ததற்கு பின்னால் இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் ரேவதி. அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் KS அதியமான். அந்த படத்தினுடைய அசோசியேட் இயக்குநராகவும் அதியமான் பணியாற்றினார். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசைப்புயல் AR ரகுமான். ரோஜா திரைப்படத்திற்கு பிறகு அவர் இசையமைத்த திரைப்படம் புதிய முகம். அந்த புதிய முகம் திரைப்படத்திற்கு அவர் இசையமைத்ததுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, புதிய முகம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல விளம்பர படங்களை சுரேஷ் மேனன் இயக்கினார். அந்த விளம்பர படங்களை சுரேஷ் மேனன் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த விளம்பர படங்களுக்கு இசையமைத்தவர் AR ரகுமான். அப்போ AR ரகுமான்ற பேர் கிடையாது, திலீப். ரோஜா படத்துக்கு கூட அவர் இசை அமைக்கலை. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறது. இவருடைய விளம்பர படத்துக்கெல்லாம் அவர் இசையமைச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது சுரேஷ் மேனன் திலீப் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி தான் AR ரகுமானை கூப்பிடுவார். அப்படி இருக்கும்போது அவர்கள் இருவரும் 2 நெருங்கிய நண்பர்கள். அப்போ AR ரகுமான் என்ற திலீப்பை பார்த்து சுரேஷ் மேனன் சொல்கிறாரு, நான் இது மாதிரி நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், இந்த ஸ்கிரிப்டை வந்து சீக்கிரம் நான் டைரக்ட் பண்ணி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன். அப்படி அது செயல் வடிவத்துக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடக்கிறப்போ அதுக்கு இசையமைக்கிறது அப்படின்னா நான் மனசுக்குள்ளே பிளான் போட்டு வச்சுருக்கிறது திலீப் உங்களை தான் அப்படின்ற மாதிரி சுரேஷ் மேனன் AR ரகுமான் என்ற திலீப்புக்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு பிறகு AR ரகுமானுக்கு வாய்ப்பு ரோஜா திரைப்படத்திற்கு இசையமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகி கிடைத்து அவருடைய பெயர் AR ரகுமான் என்று மாற்றப்பட்டு ஓவர் நைட்டில் வந்து ஒரு நட்சத்திர இசையமைப்பாளராக AR ரகுமான் பவனி வர ஆரம்பித்து விட்டார். ஆன பிறகு ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் புதிய முகம். AR ரகுமானுடைய 2வது திரைப்படமாக புதிய முகம் திரைப்படம் அமைந்து விட்டது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அந்த பாட்டை உங்களால் மறக்க முடியுமா? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, அந்த பாட்டை உங்களால் மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட அருமையான இனிய பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்று இருந்தன. அந்த பாடல்களை கவி பேரரசு வைரமுத்து எந்த அளவிற்கு ஆழமாக எழுதியிருந்தார். அந்த அருமையான மாறுபட்ட வித்தியாசமான கதை கொண்ட திரைப்படத்திற்கு நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றினேன். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்ற போது அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு நான் போயிருந்தேன். நான் போகும்போது அந்த டைனிங் செட்டப்னு இருக்கு இல்லையா, டைனிங் செட்டப்பில் டைனிங் அட்மாஸ்பியரில் ஒரு காட்சி படமாக்கிட்டு இருந்தாங்க. சுரேஷ் மேனன், ரேவதி, நாசர் கலந்து கொண்ட காட்சி அது. அந்த படப்பிடிப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக நான் பார்த்தேன். அங்கே டைனிங் செட்டப்பில் எப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நான் பார்த்த உடனே சுரேஷ் மேனன்ட்ட நான் கேட்டேன், இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டேன். எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, இது வந்து யூஸ்வலான ஆர்ட் டைரக்டர் கிடையாதுங்க, இது இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து இந்த ஆர்ட் டைரக்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசனை உள்ள ஒரு ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். 10ஓட 1 கிடையாது, வேறு மாதிரி ஒரு ஆள், வேறு மாதிரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள், வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மெட்டீரியல்ஸை பார்க்கும்போதே அந்த ஆர்ட் டைரக்டருடைய ரசனை என்னன்றதை என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்ற மாதிரி சுரேஷ் மேனன்ட்ட நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு இளைஞர் வந்து அந்த பக்கம் நடந்து வந்தார். அவரை சுரேஷ் மேனன் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு,
சுரா சார் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏதோ வித்தியாசமான ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, இவர் தான் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர். இவருடைய பேர் வந்து சாபு சிரில்னு. இந்த மேட்டர் நான் சொன்னோடனே அப்படியே ஒரு ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே நீங்கள் போயிருப்பீங்களே. பல முறைகள் தேசிய விருது பெற்ற சாபு சிரில் பணியாற்றிய முதல் தமிழ் திரைப்படம் புதிய முகம். இன்னைக்கு அதை நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே என் ரசனை மேலேயே எனக்கு வந்து மிக உயர்ந்த மரியாதையும் மதிப்பு உண்டாகுது. சாபு சிரில் கொடைக்கானலில் எனக்கு இப்படித்தான் அறிமுகமானார். அது பிறகு அவர் கேட்டார், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டார். அது பிறகு சுரேஷ் மேனன் வந்து அவர்கிட்ட சொன்னார், இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது வந்து ஒரு 10ஓட 1 அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் இருக்க முடியாது. நிச்சயமாக வந்து இவர் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கணும். அவர் யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அவர் சொன்னார், அதாவது நீங்கள் வந்து இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உண்மையாகவே அதில் ஆச்சரியப்படுறதுக்கு நியாயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே எனக்கு சொந்தமான ஆர்ட் மெட்டீரியல்ஸு. இது எல்லாமே நான் வந்து ஏராளமான ரூபா கொடுத்து நான் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த பொருட்களை வைக்கிறதுக்கே இடம் இல்லை. எங்கே பார்த்தாலும் பீரோலேருந்து அலமாரியிலேருந்து தரையிலேருந்து எல்லா இடத்துலையும் பொருட்கள். அதாவது கண்ணில் எங்கேயாவது ஒரு பொருளை பார்த்தாச்சுன்னா உடனே அது காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறது. நான் என்ன சொல்ல போனால், படத்துக்கு நான் வாங்கக்கூடிய காசை ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்ட் மெட்டீரியல்ஸு வாங்குறதுக்கு தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது போக ஆர்ட் சம்பந்தமாக உலகமெங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய நூல்கள் இருக்குல்ல, ஆங்கில நூல்கள், அந்த ஆங்கில நூல்களை எல்லாம் நான் வாங்கி படிக்கிறேன். வெளிநாட்டு படங்களில், ஹாலிவுட் படங்களில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் எப்படி ஆர்ட் மெட்டீரியல்ஸ்கள் இடம் பெறுகின்றன, அங்கே இருக்கக்கூடிய ஆர்ட் இயக்குனர்கள், கலை இயக்குனர்கள் எப்படியெல்லாம் படங்களில் செயல்படுகிறார்கள், ஒர்க் பண்ணுகிறார்கள் அப்படின்றலாம் பார்த்துட்டு, அவங்க எப்படிப்பட்ட ஆழமான ஆர்ட் மெட்டீரியல்ஸ்களை படங்களில் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நான் வந்து படிக்கணுன்றதுக்காகவே நிறைய புத்தகங்களை வந்து விலை கொடுத்து வாங்கி, அந்த புத்தகங்கள்லாம் என் வீட்டில் இருக்குது, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சாபு சிரில் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார். காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கொடைக்கானலில் சிரித்த முகத்துடன் என்னுடன் உரையாடிய அந்த சாபு சிரிலினுடைய அந்த புன்னகை தவழக்கூடிய முகம் இருக்குல்ல, அதை இப்போ நினச்சி பார்க்குறேன். அந்த திரைப்படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு அப்படின்றது கொடைக்கானலில் நடந்த பிறகு பல காட்சிகள் இலங்கையில் படமாக்கப்பட்டன. புதிய முகம் படத்தினுடைய பல காட்சிகள் இலங்கையில் படமாக்கப்பட்டு மக்களால் விரும்பி பார்க்கப்பட்டன. பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் ஒருவர் தன்னுடைய முகத்தை வேறொரு மனிதராக எப்படி மாற்றிக்கொள்கிறார் அப்படின்றத அந்த படத்தினுடைய மாறுபட்ட கதை அம்சம். அதற்கு முன்பு தமிழில் அப்படிப்பட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம் வந்ததில்லை. அந்த 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள், ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவர் சுரேஷ் மேனன், இன்னொரு கதாபாத்திரத்தில் நடித்தவர் வினீத். சுரேஷ் மேனனுக்கு அந்த திரைப்படத்தில் குரல் கொடுத்திருந்தவர் அரவிந்த் சாமி. வினீத்திற்கு அந்த திரைப்படத்தில் குரல் கொடுத்திருந்தவர் சியான் விக்ரம். யாருக்குமே தெரியாத 2 முக்கிய தகவல்கள் இவை. புதிய முகம் திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது. நீங்கள் வந்து இப்போ கூட திரையரங்கில் இந்த படத்தை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா தொலைக்காட்சி மூலமாக இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம், ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அப்படிலாம் பார்த்த உங்களுக்கு நிச்சயமாக எந்த அளவிற்கு புதிய முகம் மாறுபட்ட கதை கருவை கொண்டிருந்தது என்பதையும், அந்த படத்தினுடைய பாடல்கள் எந்த அளவிற்கு இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானுக்கு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது என்பதையும் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த படத்தின் மீது உங்களுக்கு இப்போதும் அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.